அதாவது ஒரு கல்யாணம் பண்ணா ரொம்ப முக்கியம் வந்து யாருன்னா அப்பா அம்மா இல்லையா? அப்படியாக இந்த கோயிலுடைய முருகன் இருக்காங்க. முருகனுக்கு யார் அப்பான்னு கேட்டீங்கன்னா கோவில் தலைவர், தலைவி, அவங்க சம்பந்தப்பட்டவர்கள். அப்புறம் அதே மாதிரி பொண்ணுக்கு சும்மா நம்மளே நியமனம் பண்ணி இவங்க வந்து இன்னார் இவங்களுக்கு கல்யாணம் மாப்பிள்ளை, இவங்க அப்பா இவங்க அம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சம்பந்தம் கலக்கும் வண்ணமாக அந்த பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் சுவாமிக்கு ரட்சாபந்தன் பூஜை நடக்கிறது. மேலம் மேலம் மாப்பிள்ளைக்காரன் கேட்கணும். முருகனுக்கு எவ்வளோ நீங்கள் சொன்னீங்க. பிரதிநிதித்து இந்த பூஜைகளை செய்கின்றோம். நாங்கள் உன் பொன் பொருள் அனைத்தையும் எங்களது செல்வ மகளை உங்கள் செல்வ மகன் திருமுருகன் அவர்களுக்கு மனப்பூர்வமாக கனிகாதானம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்க என்ன கேட்டாலும் தரோம், இந்த பொண்ணையே தரோம்.